வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். அஜித்தின் 25 ஆண்டுகால சினிமா பயணத்தை விளக்கும் பாடல். ரஜினியின் புதிய படம் காலா. சிவகார்த்திகேயன் படத்திலிருந்து சமந்தா விலகுகிறாரா? இனி விரிவான செய்திகள். சிவா இயக்கத்தில் அஜித் நடிக்கும் விவேகம் படத்தின் வேலைகள் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாக இருக்கும் இந்த படத்தில் ஒரு தீம் பாடல் இடம்பெறுகிறது. சமீபத்தில் வெளியான இந்த படத்தின் டீசரில் நெவர் எவர் கிவ் அப் என்று அஜித் பேசிய வசனம் அவரது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த பஞ்ச் வசனத்தை பின்னணியாக வைத்து இப்போது கபிலன் வைரமுத்து அஜித்துக்காக ஒரு தீம் பாடலை எழுதியுள்ளார். அனிருத் இசையில் உருவான அந்த பாடல் அஜித்தின் 25 ஆண்டுகால சினிமா பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளதாம். ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடிக்க இருக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு வருகிற 28ஆம் தேதி முதல் மும்பையில் துவங்குகிறது. இந்த படத்திற்காக படக்குழுவுடன் மும்பைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் இயக்குனர் ரஞ்சித். இந்த படத்திற்கு காலா என்று பெயர் வைத்திருக்கிறார் இயக்குனர் ரஞ்சித். காலாவின் முழு பெயர் கரிகாலன். இந்த தகவலை தயாரிப்பாளர் தனுஷ் தெரிவித்துள்ளார். இந்த படத்தில் கதாநாயகியாக ஹிந்தி நடிகை ஹூமா குரோஷி நடிக்க இருக்கிறார். மும்பையை கதைக்களமாக கொண்டு உருவாகும் இந்த படத்தில் சமுத்திரக்கனி ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். மற்ற நடிகர் நடிகைகள் பற்றிய விவரங்கள் விரைவில் அறிவிக்க உள்ளனர். தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் பிஸியாக நடித்து வரும் நடிகை சமந்தா தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவை வரும் அக்டோபர் மாதம் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு 3 மாதங்கள் ஓய்வெடுக்க முடிவு செய்திருக்கும் சமந்தா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய 3 மாதங்களில் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதில்லை என்று முடிவு செய்திருக்கிறார். அவர் எடுத்திருக்கும் இந்த முடிவினால் சிவகார்த்திகேயனுடன் அவர் நடிப்பதாக இருந்த படத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காதாம். அவரது திருமணத்திற்கு முன்பே அந்த படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட திட்டமிட்டிருக்கிறாராம் இயக்குனர் பொன்ராம். பிரபல மலையாள எழுத்தாளர் வாசுதேவன் நாயர் மகாபாரத இதிகாசத்தின் பீமன் பாத்திரத்தை தழுவி எழுதிய நாவல் 2ஆம் ஊழியம். அந்த நாவல் தற்போது 1000 கோடி பட்ஜெட்டில் படமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த படத்தில் பீமன் பாத்திரத்தில் மோகன்லால் நடிக்க இருக்கிறார். கர்ணன் பாத்திரத்தில் நடிக்க பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவை அணுகியுள்ளனர். மேலும் இந்த படத்தின் முக்கிய வேடங்களில் கமலஹாசன், அமிதாப் பச்சன் உட்பட பல முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளதாகவும் இந்த படம் பற்றிய அதிகாரப்பூர்வமான தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் கூறப்படுகிறது. நடிகர் தனுஷ், தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ்தானு இருவரும் இணைந்து தயாரித்துள்ள வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகம் படத்தை சௌந்தர்யா இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் தனுஷ் ஜோடியாக அமலா பால் நடிக்க பாலிவுட் நடிகை கஜோல் எதிர்மறை வேடத்தில் நடித்திருக்கிறார். மேலும் விவேக், சமுத்திரக்கனி, சரண்யா பொன்வனன், ரிஷிகேஷ் உட்பட பலர் நடிக்க ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்திற்காக தனுஷ், கஜோல் ஆடி பாடிய ஒரு பாடல் காட்சி சமீபத்தில் மும்பையில் படமாக்கப்பட்டது. அந்த பாடலை படத்தின் விளம்பரத்திற்காக பயன்படுத்த முடிவு செய்திருக்கும் இயக்குனர் சௌந்தர்யா விரைவில் அதை யூடியூபில் வெளியிட இருக்கிறார். ஆசியாவின் முதல் பெண் ஒளிப்பதிவாளர் என்ற பெருமையை பெற்றவர் ஒளிப்பதிவாளர் BR விஜயலட்சுமி. பழம்பெரும் இயக்குனர் BR பந்துலுவின் மகளான இவர் பாக்யராஜ் இயக்கிய சின்ன வீடு படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகமானார். அதன் பிறகு விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு என முன்னணி நடிகர்களின் பல படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் 1995இல் SPB, ரகுமான் இருவரும் இணைந்து நடித்த பாட்டு பாடவா படத்தை இயக்கினார். அதன் பிறகு படம் இயக்காமல் இருந்த விஜயலட்சுமி 22 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மீண்டும் ஒரு படத்தை இயக்கியுள்ளார். தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவின் 100வது படமாக வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற படம் கௌதமி புத்திர சாதகர்ணி. இந்த படம் இப்போது தமிழில் வெளியாக உள்ளது. பாலகிருஷ்ணாவுடன் ஸ்ரேயா, ஹேமமாலினி, கபீர் பேடி, தனிகள பரணி, சுபலேகா சுதாகர் உட்பட பலர் நடித்துள்ள இந்த படத்தை கிரிஷ் இயக்கியுள்ளார். சிரஞ்சன் இசையமைத்துள்ள இந்த படத்தின் பாடல்களை கவிஞர் வைரமுத்து எழுத வசனங்களை மருதபரணி எழுதுகிறார். 1ஆம் நூற்றாண்டில் நடப்பது போல அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கதையில் தாயின் பெயரை இனிஷியலாக கொண்ட முதல் இந்தியன் என்ற பெருமையை பெற்ற கௌதமி புத்திர சாதகர்ணியாக நடித்துள்ளார் பாலகிருஷ்ணா. நடிகை ஸ்ருதிஹாசனுக்கு பிடித்த ஆங்கில எழுத்தாளர் நீல் கெய்மன். அவரது புத்தகங்களை விரும்பி படிக்கும் ஸ்ருதிஹாசன்
சமீபத்தில் நடந்த கேன்ஸ் திரைப்பட விழாவில் அவரை சந்தித்தார். ஸ்ருதிஹாசனும் நீல் கெய்மனும் ஏற்கனவே Facebook நண்பர்கள் என்பதால் தனது கதையில் உருவான ஹவு டு டாக் டு கேர்ள் படத்தின் காட்சிக்கு ஸ்ருதிஹாசனை அழைத்தார். அந்த படத்தை பார்த்த ஸ்ருதிஹாசன், நீல் எனக்கு பிடித்த எழுத்தாளர், அவரது கதையில் உருவான படத்தை பார்த்து ரசித்தேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஸ்ருதி என்னுடைய ஒரு பெரிய ரசிகை. பல திரைப்படங்கள் மற்றும் இசையில் அவருடைய திறமையை பார்த்து வியந்திருக்கிறேன். அவர் மிகவும் புத்திசாலி என்று ஸ்ருதிஹாசன் பற்றி பதிலுக்கு புகழ்ந்திருக்கிறார் எழுத்தாளர் நீல் கெய்மன். நடிகர் ரஜினிகாந்த் சமீபத்தில் தனது ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அப்போது அவர் பேசிய பேச்சுக்கள் அரசியலுக்கான அடிக்கலை நாட்டும் விதத்திலேயே அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ரஜினி அரசியலுக்கு வருவது குறித்து பல்வேறு கருத்துக்களை கூறி வரும் நிலையில் அரசியல் பற்றிய முடிவு மட்டுமல்ல, எந்த முடிவாக இருந்தாலும் ரஜினிகாந்த் எடுத்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் தனுஷ். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது குறித்த பேச்சால் எங்கள் குடும்பத்திற்கு எந்த அழுத்தமும் இல்லை என்றும் கூறுகிறார் நடிகர் தனுஷ். நாதாம்பால் பிலிம் ஃபேக்டரி பட நிறுவனம் சார்பில் நடிகர் சத்யராஜ் தயாரிக்கும் படம் சத்யா. சிபிராஜ் கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்தை சைதான் படத்தை இயக்கிய பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்குகிறார். இந்த படத்தில் கதாநாயகிகளாக ரம்யா நம்பீசன், வரலட்சுமி இருவரும் நடிக்க ஆனந்தராஜ் வில்லனாக நடிக்கிறார். இந்த படத்தில் இடம்பெறும் ஒரு உதடு முத்த காட்சியில் நடிக்க சிபிராஜை பட இயக்குனர் வற்புறுத்திய போது அவர் நடிக்க மறுத்துவிட்டார். சாதாரணமாக அது போன்ற காட்சிகளில் நடிக்க கதாநாயகிகள் தான் மறுப்பு தெரிவிப்பார்கள். ஆனால் என்னுடைய படத்தில் கதாநாயகன் முத்த காட்சியில் நடிக்க மறுத்து புரட்சி செய்துள்ளார் என்கிறார் இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. கிரைம் த்ரில்லர் படமாக உருவாகியுள்ள இந்த படம் விரைவில் வெளியாக உள்ளது. மேக்ஃபை ஸ்டுடியோஸ் பட நிறுவனம் சார்பில் ஆனந்த் புத்தார்கர், கார்த்திகேயன் இருவரும் இணைந்து தயாரிக்கும் படம் விளையாட்டு ஆரம்பம். கதாநாயகனாக யுவன் நடிக்க கதாநாயகியாக ஸ்ராவியா நடிக்கிறார். மேலும் ரியாஸ் கான், பவர் ஸ்டார் சீனிவாசன், பானுசந்தர், விஜய் ஆனந்த், எலிசபெத் உட்பட பலர் நடித்திருக்கும் இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அனுஜா ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். IT கம்பெனிகளில் வேலை செய்பவர்களை பற்றிய திரைக்கதையில் உருவாகி இருக்கும் இந்த படத்தை விஜய் ஆனந்த், AR சூரியன் இருவரும் இணைந்து இயக்கியுள்ளனர். இந்த படத்திற்கு பெரோஸ்கான் கதை எழுத ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா, பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா, ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா, ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா, பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. மையப்ப செட்டியார் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக தன்னுடைய நான் ஆணையிட்டால் படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி வைத்த ஆரம்பிரப்பன் அன்பேவா படத்திற்கு அடுத்தபடியாக நான் ஆணையிட்டால் படம் வெளிவரும் என்று எல்லா விநியோகஸ்தரிடமும் சொல்லியிருந்தார். இதற்கிடையிலே சின்னப்பதேவர் பிப்ரவரியிலே தன்னுடைய படத்தை வெளியிட எம்ஜிஆருடைய ஒப்புதலை பெற்றுக்கொண்டு முகராசி என்ற ஒரு படத்தை ஆரம்பித்திருந்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே மனம் நொந்து போன ஆரம்பிரப்பன் அதை பற்றி எம்ஜிஆரிடமே கேட்டு தெளிவு பெற்று விடலாம் என்ற எண்ணத்திலே சத்யா ஸ்டுடியோவுக்கு அவரை சந்திக்க சென்றார். அன்பேவா படத்துக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டிய படம் நான் ஆணையிட்டால். இது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் ஆணையிட்டால் படத்தினுடைய வெளியீடு தள்ளி போவதை பற்றி விநியோகஸ்தரிடம் சொன்ன போதே அன்பேவா படத்துக்கு அடுத்த படமாக நான் ஆணையிட்டால் வரும் என்று எல்லா விநியோகஸ்தர்ட்டையும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா முகராசி தான் முன்னாடி வரும் போல தெரியுது. இப்போ என்னுடைய நிலைமை என்ன? எனக்கு காட்சி கொடுத்து என்னுடைய படத்தை முடிக்க போகிறீங்களா இல்லையா என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த போதே ஆரம்பிரப்பன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடத் தொடங்கியது. அவர் கண்கலங்கியதை பார்த்தவுடன் எம்ஜிஆராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கண்களிலும் ஈரம் கசிந்தது. கவலைப்படாதீங்க, அன்பேவா படத்துக்கு அப்புறம் நம்முடைய நான் ஆணையிட்டால் படத்தை வெளியிட்டு விடலாம் என்றார் எம்ஜிஆர். சொன்னபடியே அன்பேவா படத்திற்கு அடுத்தபடியாக நான் ஆணையிட்டால் வெளிவதற்கு எம்ஜிஆர் எல்லா உதவிகளையும் செய்தார் என்ற போதிலும் நான் ஆணையிட்டால் வெளியான 2 வாரங்களில் முகராசி திரைப்படம் வெளியானதால் எதிர்பார்த்த வெற்றியை நான் ஆணையிட்டால் பெறவில்லை. முகராசி படத்துக்கு எம்ஜிஆர் கொடுத்த ஒத்துழைப்பு அசுரத்தனமானது. 12 நாட்களில் அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் முடிந்து விட்டதாக ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஜெயலலிதா. அதற்கு முன்னாலே எம்ஜிஆர் அவ்வளவு குறுகிய காலத்திலே ஒரு படத்திலே நடித்து முடித்திருப்பாரா என்று எனக்கு தெரியல. முகராசி படத்தினுடைய படப்பிடிப்பு இரவும் பகலும் மாறி மாறி நடந்தது. காலையில் ஆரம்பிக்கும் படப்பிடிப்பு மாலை 6 மணிக்கு தான் முடியும்.
அதற்கு பிறகு 1 மணி நேர ஓய்வு. மீண்டும் 7 மணிக்கு தொடங்குகின்ற படப்பிடிப்பு விடிகாலை 4 மணி வரைக்கும் நடக்கும். அங்கேருந்து வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஓய்வு எடுப்பேன். மீண்டும் மேக்கப் போட்டுக்கொண்டு ஸ்டூடியோவுக்கு கிளம்பிடுவேன். அங்கே எம்ஜிஆர் எனக்கு முன்னாடியே காத்து கொண்டிருப்பார். ஆனால் எம்ஜிஆரோ அப்போது அரசியலில் பரபரப்பாக இருந்தார். படப்பிடிப்பு இடைவேளைகளில் அவருக்கு கிடைக்கிற ஓய்வு கூட ஓய்வு எடுக்க அவர் பயன்படுத்திக்க மாட்டார். அவரை சந்திக்க வருகின்ற கட்சி பிரமுகரிடம் பேசி கொண்டிருப்பார். அத்தனை வேலைகளுக்கு நடுவேயும் அவர் சோர்வையோ தளர்ச்சியோ காட்டாமல் உழைத்ததை இமாலய சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். படப்பிடிப்பு முடிந்த அடுத்த நாளே டப்பிங், அதற்கு அடுத்த நாள் பின்னணி இசை சேர்ப்பு வேலை. மொத்தம் 12 நாட்களில் அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டன என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஜெயலலிதா. நான் ஆணையிட்டால் படத்தினுடைய வெளியீட்டிலே மிகுந்த தாமதம் ஏற்பட்டதால் 1966ஆம் ஆண்டு தீபாவளிக்கு படத்தை வெளியிட எம்ஜிஆருடைய ஒப்புதலை முன்னதாகவே பெற்றுக்கொண்டு அதன் பிறகு காவல்காரன் படத்தினுடைய வேலைகளை ஆரம்பித்தார் ஆரம்பிரப்பன். நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலே கதாநாயகியாக சரோஜதேவி ஒப்பந்தம் செய்யலாம் என்று ஆரம்பிரப்பன் கூறிய போது ஜெயலலிதாவை ஒப்பந்தம் செய்யலாம் என்று சொன்ன எம்ஜிஆர் காவல்காரன் திரைப்படத்திலே ஜெயலலிதாவை ஒப்பந்தம் செய்யலாம் என்று ஆரம்பிரப்பன் கூறிய போது சரோஜதேவி ஒப்பந்தம் செய்யலாம் என்றார். ஆனால் நான் யோசித்து வைத்திருந்த கதையும் காட்சி அமைப்புகளும் சரோஜதேவி நடித்தா கொஞ்சம் பழசாக இருக்கும் என்று நான் நினச்சேன். அதே காட்சி அமைப்புகள் ஜெயலலிதா நடிக்கும்போது படம் பார்ப்பவர்களுக்கு புதிதாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியதால் தான் ஜெயலலிதாவை இந்த படத்திலே போட வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஆரம்பிரப்பன். கதாநாயகி விஷயத்தில் எம்ஜிஆருக்கும் ஆரம்பிரப்பனுக்கும் ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடு ஒரு முடிவுக்கு வராமலே இருந்ததனால கதாநாயகி இல்லாமலேயே அந்த படத்தினுடைய தொடக்க விழாவை நடத்துவது என்று முடிவு செய்தார் ஆரம்பிரப்பன். எம்ஜிஆர் படங்களை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே தொடக்க விழாவிலே படமாகின்ற காட்சி கதாநாயகி சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். அந்த மரபு காவல்காரன் படவிழாவிலே உடைக்கப்பட்டது. அதே மாதிரி முதல் நாளன்று சண்டை காட்சியை படமாக்க எம்ஜிஆர் எப்போதுமே ஒப்புக்கொள்ள மாட்டார். காவல்காரன் படத்தினுடைய தொடக்க விழாவிலே சண்டை காட்சியை படமாக்கத்தான் திட்டமிட்டிருந்தார் ஆரம்பிரப்பன். தொடக்க விழாவுக்கு முதல் நாள் வரை கதாநாயகி யார் என்பதை முடிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததனால தான் ஒப்பந்தம் செய்ய எண்ணியிருந்த ஜெயலலிதாவையும் அந்த விழாவுக்கு அழைப்பதை தவிர்த்தார் ஆரம்பிரப்பன். ஆனால் எல்லோரும் ஆச்சரியப்படும் விதமாக தொடக்க விழா நாளன்று அந்த அரங்குக்குள் நுழைந்த சரோஜதேவி நேராக உள்ளே சென்று ஒரு நாற்காலியிலே அமர்ந்தார். திரைப்பட துவக்க விழாக்களுக்கு முறையான அழைப்பில்லாமல் அவர் வரமாட்டார் என்பது ஆரம்பிரப்பனுக்கு நன்றாக தெரியும். அதே போன்று யாருடைய அழைப்பிலே அவர் அங்கே வந்திருக்கிறார் என்பதும் ஆரம்பிரப்பனுக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. அதையடுத்து அந்த காவல்காரன் பட கதாநாயகி விஷயத்திலே என்ன நடந்தது என்பதை நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். கேன்ஸ் திரைப்பட விழா மூலம் பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்கிறார் நடிகை ஸ்ருதிஹாசன். உதயநிதி நடித்துள்ள படத்திற்கு இப்படை வெல்லும் என்று பெயர் வைத்திருக்கிறார் இயக்குனர் கௌரவ் நாராயணன். டாக்டர் ராஜசேகர் நடிக்கும் ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாட இருக்கிறாராம் நடிகை சன்னி லியோன். குழந்தைகளுக்கு ஒரு படம் பிடித்துவிட்டால் நிச்சயம் அந்த படம் வெற்றிதான் என்கிறார் நடிகர் சூரி. இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாகும் ஒரு படத்தை 2 மாதங்களில் துவங்குகிறாராம் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன். விஜய் சேதுபதி நடிக்க இருக்கும் 96 படத்தின் பெரும் பகுதி படப்பிடிப்பு கும்பகோணத்தில் நடைபெறவுள்ளது. ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் நடிகை டாப்சி. சீனாவில் 750 கோடி வசூலை தாண்டி உள்ளதாம் அமீர்கான் நடித்த தங்கள் படம். ராகவா லாரன்ஸ் நடிக்கும் ஒரு சரித்திர படத்தை தயாரிக்க இருக்கிறது கேமியோ பிலிம்ஸ். அடுத்து வருவது ரகசியம். சிக்கல்ல மாட்டிக்கிட்டு கிடப்புல இருக்கிற தன்னோட படத்தை பத்தி தலைவராக இருக்கிற மச்சனன் கண்டுகொள்ளவே இல்லைன்னு வருத்தப்படுறாராம் அந்த அண்ணியார். தன்னோட நடிக்கிற மங்களகரமான நடிகை நடனத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால அவரை தனியா தன்னுடைய ஸ்டூடியோ கழிச்சிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்தாரா அந்த நடன புயல். பூர்வீகம் மற்றும் சம்பளத்தை பத்தி கேட்டா உருன்னு ஆயிடுறாங்களாம் அந்த மெட்ராஸ் நடிகை. அடுத்து வருவது சொன்னார்கள். ஆனா 3 பா பிடிக்கும். அது பாலச்சந்தர் ஒரு பா, என் தலைவன் பாரதி ராஜா ஒரு பா, இந்த பாக்யராஜ் ஒரு பா, இந்த முப்பா. இந்த பால்ல பிடிச்சதுன்னா அந்த திருவள்ளுவன் எழுதின மாதிரி நான் ஒவ்வொருத்தர் ரசிப்பாங்க. பாக்யராஜ் என்ன ரசிச்சு நேற்று அவர் சொல்றாரு. சகலகலா வல்லவன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு மனப்பக்கம் வேணும். நான் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, என்னைக்கும் நான் பேசினேன். சொக்கத்தங்கத்தோட கலெக்ஷன் என்னுடைய இணைய நண்பர் விஜயகாந்த் நடித்து
அந்த சொக்கத்தங்கம் படத்தை அதாவது பாக்யராஜோட அந்த படம் என்ன பிஎன்சி என்ன கலெக்ஷன் திருநெல்வேலியில் தூக்கி சாப்பிட்ருக்கு. நான் ஒரு ப்ரொடியூசர் என்பதை விட, நான் ஒரு இயக்குனர் என்பதை விட, நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். பக்கத்தில் வந்தோன்னே இன்ஜெக்ஷன் செல்லுமணிக்கு போட்டேன். என்ன போட்டேன்? ஜிஎஸ்டி வரி. என்ன செல்லுமணி, சினிமா வாழுமா? சாதாரண மக்களை, பாமர மக்களை படம் பாடுக்க வைத்த பாரதி ராஜா எங்கே, பாக்கியராஜ் எங்கே, டி ராஜேந்தருங்க? எந்த கொம்பாதி கொம்பன் ப்ரொடியூசரியா பாரதி ராஜா வச்சு படம் எடுத்தான்? எந்த கொம்பாதி கொம்பு எடுத்தா? எந்த வில்லாதி வில்லன் எடுத்தான்? எந்த பணம் படைத்த கேபிட்டலிஸ்ட் எடுத்தான்? நாங்கள் எங்க இருந்து வந்தோம்? இந்த விழாவை எங்கேயோ கொண்டு நீ பேசுனது என்ன வேற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ராஜேந்திரன், அந்த வேகமான ராஜேந்திரன் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு எந்த மேடைக்கு வந்து பேச வரதே இல்லை, வேணான்னு. ஆனால் இங்கே பேரரசு 3 பேரரசு அதெல்லாம் வந்து நான் அரசே வேணாங்கிற, அப்புறமா இங்கே பேரரசு. எனக்கு இப்போ பாரதி ராஜா படத்தில் 16 வயதில் வந்து ஸ்ரீதேவியோட கொலுசு போறீங்க, எனக்கு அரசு போரும். கொலுசு நான் சொல்றேன், அந்த கொலுசு சத்தம், கொலுசு சத்தத்தை இசை உருவாக்கின ஒரு இசைஞானி இளையராஜாவோட இசையையே அப்படி ஒரு கலாரசிங்க பாரதி ராஜா. ஒரே வரி அது அவருக்கு பாராட்டு விழா வந்து இது அல்ல. எனக்கு நான் எல்லாரையும் பாராட்டிட மாட்டேன். பாரதி ராஜா சார் அவருக்கு திரும்பி யோசிக்கணும். போட்டிருக்கிறது கண்ணாடி, திரும்பி பாருங்க பின்னாடி. ராஜேந்தர் எல்லாரையும் என்ன, நான் பாரதி ராஜா பாராட்டும் பாக்யராஜா பாராட்டுறேன், விஷயம் இல்லாமலாம் இல்லை. அவர்கள் எனக்கு முன்னாடி வந்து சூடினார்கள் வாகை. எனக்கு வேணாம் என் பாகை, எனக்கு இருக்கு என் பாகை, தலை பாகை. எனக்கு வேணாம் தலைமுடி. டி ராஜேந்தருக்கு தலக்கணமும் கிடையாது, நான் இலக்கணமும் படிக்கல, எனக்கு தலக்கணமும் இல்லை. எனக்கு பிடிச்சதுன்னா பிடிச்சது, பிடிக்கலன்னா பிடிக்கல. அதனால வந்து வேற விஷயம் வந்து இதுவே எனக்கு நிறைவாக இருக்கு. ஏன்னா இப்போ எங்கள் 3 பேரையும் அதை சொன்ன மூவேந்தர்கள், அதை சோழ சேர பாண்டியர் மூவேந்தர். மூவேந்தர் அவர்கள் வேந்தர், நான் அவர்களுக்கு முன்னால் சாதாரண ராஜேந்தர். ஏன்னு கேட்டால் என்னை கவர்ந்தவர் பாவேந்தர். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்று செல்லுமணி முந்தி சொல்லிட்டாரு. பாக்யராஜ் எப்பயுமே அவர் கொஞ்சம் நல்ல ஒரு பாருங்க, அவர் பாக்கியம் அதில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்துகிறாரு, பாக்கியா நடத்துகிறார். நான் அதுக்கப்புறம் தான் டி ராஜேந்திர பத்திரிகை ஆரம்பித்தேன். அதை கூட அவர் நேற்று பேட்டியில் சுட்டி காட்டினார். நான் வந்து அவர் நிறைய விஷயங்கள் எடுத்து தொகுத்து சொல்லிட்டார். தொகுத்து சொன்னாலும் இப்போ ராஜேஷாக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கராக இருக்கட்டும், வந்து போனவங்க எல்லாருமே அழகாக ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு சாப்டரை பற்றி, சண்முக சுந்தரமாக இருக்கட்டும், எல்லாருமே செல்லுமணி வரைக்கும் எல்லாருமே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கோணங்களை சொன்னாங்க. அந்த கோணங்களை விட நான் பார்ப்பது என்னவென்றால், ஒரு பேரரசுடைய எளிமை. ஏன்னா இளைய தளபதி விஜயை வச்சு திருப்பாச்சி, நீ தீட்டிய திருப்பாச்சி, அதில் இருந்தது கூர்மை. நீ நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தை வச்சு எடுத்த படம் திருப்பதி, அதில் நீ தந்தது திருப்தி, அதில் இருந்தது திருப்பதி என்றால் லட்டு, திருப்பாச்சி என்றால் வால் வீச்சு கூர்மை, அதில் இருந்தது கூர்மை, இதில் திருப்பதியில் இருந்தது இனிமை. உனக்கு கூர்மையும் தெரிகிறது, இனிமையும் தெரிகிறது. ஏன்னா அதனால் வந்து இன்னொன்று ஏன்னா எதற்கு எடுத்தாலும் படத்திற்கு வைக்கக்கூடிய தலைப்பு, அதை பார்த்தால் அதுவும் பேரரசின் தலைப்பை பார்த்து எனக்கு வந்ததுண்டு மலைப்பு. ஆனால் வந்ததுண்டு மலைப்பு, வந்ததுண்டு திகைப்பு. ஆனால் ஏன் வைத்தார் என்று யோசித்தேன், ஆராய்ச்சி செய்தேன். என்னன்னா பேரரசு என்று பேர், அந்த பேரரசு பேருக்குள்ளேயே அந்த பேரரசுக்குள் இருப்பது பேரு, எனக்குள் இருப்பது பேரு. வாங்கி இந்த பேரை வாங்கி தந்தது எனக்கு ஊரு. தெய்வத்தை வைத்து எடுத்தால் அது தேரு, எனக்கு பேர் வாங்கி தந்தது இந்த ஊர். அதனால் தான் திருப்பாச்சி, அது திருப்பதி, அது திருத்தணி, தருமபுரி. நான் திரை உலகத்தில் இருந்து இப்படி வேள்வி புரி என்று புரிந்த ஒரு அற்புதமான இயக்குனர். இல்லைன்னா உன்ட்ட திறமை இல்லாட்டா நிற்க முடியுமா?
இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.